ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். கேமோட, இன்ட்ரெஸ்டிங்கோட, இப்போ ஏதோ சம்திங் ட்விஸ்டிங்கோட ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ பிஃபோர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மித்ரா மேடம் வந்து அவங்க கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு 2, 3 நாள் 2 பேருக்கிட்டயும் கான்டாக்ட் இருக்காது. பேச மாட்டாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. மித்ரா மேடம் ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப அவங்க கிட்ட பேசுறதுக்கு. பட் சான்ஸே கிடைக்காது. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடியிற எக்ஸாம்க்கு ஸ்டார்ட் ஆகுற டைம் கூட வந்துரும் நியர்பை. ஒரு 1 மந்த் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்ட் ஆகுற டைம் வந்துரும். ஸோ அந்த டைமில் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, மித்ரா வந்து அவங்க கிட்ட அகைன் பேசுவாங்க. பேசும்போது சொல்லுவாங்க, "ஏன்டி இப்படி இருக்க? இந்த மாரி இருக்காத. லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்மளோட பாதை வேற வேறையா தான் ஆகப்போகுது. உன்னோட லைஃப்ல ஒருத்தவங்க வரப்போறாங்க. என்னோட லைஃப்ல ஒருத்தவங்க வரதான் போறாங்க. ஸோ அது இந்த பெர்சனா இருக்கும்போது ஏன் வேணான்னு சொல்ற? வீட்லயும் எல்லாருக்கும் ஓகே. உனக்கும் பையன பொறுத்தவரைக்கும் பேட் ஒப்பீனியன் எதுவும் இல்ல. ஸோ அப்புறம் என்ன? இருக்கிறது நான் தானே. ஏன் இப்ப கல்யாணம் ஆனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பிரிஞ்சா போயிடும்? இல்லல்ல. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே தானே கன்டின்யூ பண்ண போறோம். அதுல என்ன உனக்கு பிரச்சனை? இங்க பார். நீ எவ்வளோ தூரத்துல போனாலும், ஏன் கடல் கடந்தே தாண்டி போனாலும், நான் இப்போ உன் கூட எப்படி இருக்கனோ, அப்படியே தான் நான் உன் கூட இருப்பேன். இதே அன்போட, இதே பாசத்தோட தான் இருப்பேன். எப்பயும் போல உன்கிட்ட பேசுவேன். ஸோ, நீ அத நெனச்சு எந்த விதத்திலும் கவலைப்படாத. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே யாராலயும் பிரிக்க முடியாது. நம்பள எப்பவுமே பிரிக்க முடியாது. யாரு நெனச்சாலும். ஒண்ணு நீ நெனைக்கணும், இல்ல நான் நெனைக்கணும். நம்ம 2 பேர தவிர வேற யார் நெனச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது. நீ நெனைக்க மாட்ட. நானும் நெனைக்க போறதில்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க? ஸோ நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசி. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எமோஷனலா அவங்க கிட்ட பேசுவாங்க. பேசும்போது அவங்க மறுபடியும் சொல்லுவாங்க, "மித்ரா நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதாடி?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "புரிஞ்சு தான் உன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியாம சொல்லல. எனக்கு புரியுது. நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியுது." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க அவங்க ஒரு விதமான ஒரு பார்வை அவங்கள பார்ப்பாங்க. அந்த பார்வைக்கான அர்த்தம் மித்ராவுக்கு புரியாது. அந்த பார்வைக்கான அர்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது உனக்கு நான் சொல்லியும் புரியல, சொல்லாமலும் புரியல. உனக்கே புரியல அப்படின்னா, என் மனசுல இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் இந்த உலகத்துல வேற யாருக்கும் என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. இதுக்கு மேல உன்கிட்டயும் என்னால போராட முடியாது. அந்த மாரி ஒரு பார்வை அவங்கள பார்ப்பாங்க. இப்ப என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளோதானே? சரி. அப்படின்னு இவங்க மித்ரா கிட்ட சொல்லிடுவாங்க. ஏன்னா, மித்ரா ரொம்ப ரெக்வெஸ்ட்டா, ரொம்ப ஹம்பிளா கேட்பாங்க. அதனால அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. ஸோ, அவங்க வீட்லயும் போயிட்டு இந்த மாரி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அந்த பையன அப்படின்னு சொல்லிட்டு தரணியும் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மாவுக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். ரொம்ப பேரண்ட்ஸோட ஹேப்பியே என்ன அப்படின்னா, தன் பொண்ணுக்கு அ புடிச்ச ட்ரெஸ்ஸுலேருந்து, செப்பல்லேருந்து எல்லாம் வாங்கி தருவாங்க. ஆனா, மாப்பிள்ளைய மட்டும் அவங்களுக்கு புடிச்ச மாப்பிள்ளைய குடுக்க மாட்டாங்க. அது பேரண்ட்ஸோட சைக்காலஜியா? இல்ல பேரண்ட்ஸே அப்படிதானான்னு எனக்கு தெரியல. நான் இந்த பேரண்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல வரல. இப்போ இந்த செஞ்சுரியில கூட 90% பேரண்ட்ஸ் அவங்களோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. நான் பார்க்குற பொண்ண தான் கல்யாணம் பண்ணணும். நான் பார்க்குற பையன தான் நீ கல்யாணம் பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு நீயே முடிவு எடுக்க இந்த மாரி நெறைய கான்வர்சேஷன் போகுது இப்பவும் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபைட் பண்றாங்க வீட்ல. ஆ இல்ல எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு ஃபைட் பண்றாங்க. அவங்களுடைய அந்த ஸ்டேஜில வந்து அவங்களுக்கு அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாம, ஸோ இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு அவங்களே ஒரு டிசிஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ வந்ததுனாலே பார்த்தீங்க அப்படின்னா, எதுவும் பேசாம ஓகே அப்படின்னு நம்மளுடைய தரணி சொல்லிடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஹாப்பி. சும்மா இருக்கிறது ஒரே பொண்ணு இல்லையா? சும்மா தாம் தூம்னு கல்யாணத்த பண்ணணும். ஊரே அசந்து போற அளவுக்கு கல்யாணம் பண்ணணும். அறுசுவை உணவுகள வந்து ரெடி பண்ணணும். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த ஹாப்பி இருக்கும். நான் யாரையும் பேரண்ட்ஸையும் குறை சொல்ல விரும்பல.
ஆ அந்த பெர்சன் நம்மள மாரி இருக்கிற பெர்சனையும் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா, இங்க ஒரு பெர்சன எப்பவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. குறை சொல்லவும் கூடாது. ஏன்னா, எங்க சிச்சுவேஷன் நமக்கு மாறுது. அந்த சிச்சுவேஷனால அந்த மனுஷங்க அப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சிச்சுவேஷன தவிர, அந்த மனுஷங்க கிடையவே கிடையாது. ஆ இந்த சிச்சுவேஷனுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நெறைய சொல்லுவேன். ஸோ, அதனால நான் சொல்ல விரும்பல. ஸோ, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சிச்சுவேஷன் நமக்கு எப்படி அமைஞ்சாலும் சிலர் மாறக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனா, அந்த சிச்சுவேஷனால மாறுறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. 99% சிச்சுவேஷனால மாறுற பசங்க தான் பெர்சன்ஸ் தான் இருக்காங்களே தவிர, மாறாதவங்க யாரும் கிடையாது. 1% மட்டும் தான். ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் தான் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்களுடைய சில கேரக்டர்ஸ மாத்திக்க மாட்டாங்க. சில அவங்களுக்கு இருக்கிற அடையாளத்த விட்டு குடுக்க மாட்டாங்க. பட் 99% சூழ்நிலைனால அவங்க மாறி போயிடுறாங்க. தடமாறி போயிடுறாங்க. வழி தெரியாம போயிடுறாங்க. இல்ல அவங்க லைஃப்பயே அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி நெறைய இருக்கு. இது எல்லாத்துக்குமே அந்த பெர்சன்ஸ் காரணம் கிடையாது. சூழ்நிலைகள் தான் காரணம். சூழ்நிலைகள நம்ம எந்த விதத்திலயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நாமளே எதிர்பார்க்காம வர ஒரு விஷயம். ஓகேவா? சரி. இந்த விஷயம் நான் ஓவரா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ, இது வேண்டாம். ஸோ, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேரேஜ்க்கு அ அவங்க மாப்பிள்ளை வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. இந்த மாரி என் பொண்ணு ஓகே சொல்லிட்டா. ஆனா இப்ப வேண்டாம். பரீட்சைக்கு இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. 1 மாசம் தான் இருக்கு. ஸோ, அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா, அம்மா வீட்ல இருந்து அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் குடுத்துருவாங்க. குடுத்ததும் என்ன, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தரணிய தங்கமான பிள்ளையாச்சே! யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஸோ, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களுக்கும் ரொம்ப பையனையும் பிடிச்சிச்சு. பையனும் எந்த விதத்தில குறை சொல்ல முடியாதும்மா. அதனால அவங்களுக்கும் இவங்கள பிடிச்சு போச்சு. இவங்களுக்கும் அவங்கள பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, இவங்க வந்து அங்க போறது, அவங்க வந்து இங்க போறது. ஸோ, இந்த அ பீரியட்ஸ்ல வந்து இந்த இட்வின் கேப்ல இருந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் இருந்துட்டு, தரணிய வந்து அந்த பையன்கிட்ட பேச சொல்லுவாங்க. ஏன்னா ஓகே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மறக்க முடியாது இல்லையா? ஸோ, அந்த பையனுக்கும் பேசணும் ஆசை இருக்கும்ல. ஸோ, அந்த பையன் அப்பப்போ கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. மித்ரா தான் இதில என்ன சொல்றது? பண்றதும் அவங்களே, செய்றதும் அவளே. அ அவங்களே, அவஸ்தைப்படுறதும் அவங்களே. ஸோ, அவாளுடைய நிலைமை ம். அவங்களுடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது? நம்மளோட விவேக் சார் காமெடி மாதிரி தான். காமெடியா தான் ஆயிடுச்சு அவங்களோட லைஃபு. ஓகேன்னு சொல்லி அவங்க பக்கம் ஸ்ட்ராங்குன்னு நிக்க முடியல. வேணான்னு சொல்லி விலகவும் முடியல. எங்கேயோ டிஸ்டர்பன்ஸ் பண்றா அப்படிங்கிற மாரி நம்ம அ எப்படி இருந்தேன்னா, இப்படி ஆயிட்டேங்கிற மாரி விவேக் சாமி மாரியும், நம்மளோட விஜய் சார் மாரியும், இந்த மாரி ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அ மைண்ட் செட்ல பார்த்தீங்கன்னா, எதையாவது அப்செட் இருக்கும்ல அவங்களுக்கு. என்னதான் இவங்க அவங்கள சம்மதிக்க வச்சாலுமே, இன்னொரு பெர்சன் கூட அவங்க க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜஸ்ட் இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாது. அது கொடூரம் இல்லையா? ஆனா இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வேற வழி இல்ல. ஏன்னா, பேரண்ட்ஸ் அப்படி கேட்கும்போது இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவளோட லைஃப் இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நேசிக்கிற ஒரு பெர்சன், நம்ம விரும்புற ஒரு பெர்சன் அந்த லைஃப்ல ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க அந்த லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா நமக்கு, கண்டிப்பா நம்மளையே கூட நம்ம தியாகம் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவங்க அங்க ஹாப்பியா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னா, யார வேணாலும், எத வேணாலும் எடுத்து என்ன வேணாலும் செய்யலாம். செய்வாங்க. அதுவே அங்க அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இவங்க தன்ன தானே கூட தியாகம் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்காங்க. நான் மித்ரா சொல்ல, பொதுவா சொன்னேன். அந்த அளவுக்கு அவங்களோட நம்மளோட பார்ட்னரோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களும் அதே ஒரு மைண்ட் செட்ல தான் ஓகே. அவங்க ஃபேமிலி ஹாப்பி. அந்த பையன் இவ லைஃப்ல வந்தா இவளும் ஹாப்பி. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் அந்த பையனோட அன்பு இவளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா மாறிடுவா. அப்படிங்கிற மாரி மித்ராவுக்கு ஒரு மைண்ட் செட். சரின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போகும். இவங்களும் எப்பயும் போல பேசிட்டு இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க. இவங்களுக்குள்ளேயும் நார்மலா இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மேரேஜ் ஒரு ஒரு ஃபங்ஷன்ஸும் நல்லாவே சூப்பராவே போயிட்டுருக்கும் வீட்ல. எல்லாரும் ஹாப்பி. நியர்பை எக்ஸாம்ஸும் வந்துரும். சிறப்பா முடிஞ்சிடும் ஓரளவுக்கு எக்ஸாம்ஸ் கூட. அப்போ ஒரு நாள் நம்மளுடைய தரணி வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிலேட்டிவ் எல்லாம் கொஞ்சம் தூரம் தூரம். சரியா?
தரணியோட ஃபேமிலி சைடு அவங்க இருக்கிற இடத்துல அவங்க மட்டும்தான். மித்தவங்க எல்லாருமே கொஞ்சம் தூரம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போணும். அது ஏதோ சடங்கு, அதையும் தாண்டி இந்த மேரேஜுக்கு என்னென்ன வேணும், அந்த இது ட்ரெஸ்ஸுலையோ, இல்லை கோல்டுலையோ, ஸோ இந்த மாதிரி ஏதாவது விசாரிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கே போகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இவ மட்டும் தனியாக இருக்கா இல்லையா வீட்டில், தரணி மட்டும். அதனால இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, இல்லைம்மா இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளில போகிறேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் இவங்க தான் நம்ம 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ வீட்லேயும் ஓரளவுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஒரு வேலையாக போகிறேன் இந்த மாதிரி இடத்துக்கு, அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறேன். நான் வர லைட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். ஸோ நான் வர வரைக்கும் நீ வந்து தரணி கூட இருக்க முடியுமாம்மா அப்படின்ட்டு மறுபடியும் நம்மளுடைய மித்ரா மேடத்துக்கிட்ட கேட்பாங்க. என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல பாவம். எவ்வளோதான் அனுபவிப்பாங்க. இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் கேட்கும்போது, ஓகேப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க. சரின்ட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு போவாங்க. அங்கே போனோம் அப்படின்னா போயிட்டு டோர் லாக் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் நம்மளுடைய மேடம், தரணி மேடம் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதும் "உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. இவங்களும் உள்ளே போவாங்க. கேஷுவலாக உள்ளே போயிட்டு அந்த சோஃபால உட்காருவாங்க. "எங்கே அம்மா, அப்பாலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ வர லேட் ஆயிடுச்சு. அதனால அவங்க கிளம்பிட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ சாரி, நான் முன்னாடியே வரலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால வர முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அம்மா, அப்பா கிளம்பிட்டாங்க. சரி நீ என்ன சாப்பிட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லை எனக்கு எதுவும் வேணாம். நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. "நான் சாப்பிட்டுட்டேன். ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. டீ மட்டும் தான் குடித்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "மணி என்னாச்சு? ஏன் நீ இன்னும் சாப்பிடாம இருக்க? வா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. "ஏய் இரு இரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். காலையிலேருந்து இன்னும் ஃப்ரெஷ் ஆகலை. நான் குளிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் வேணுமா நான் சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே, என்ன செஞ்சு வச்சுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளோட மித்ரா மேடம். "எதுவும் செய்யல. அம்மா காலையில் எதுவும் தோசை செஞ்சாங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேடம் நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க அதனால். "ஓ அப்படியா? சரி நான் பார்க்குறேன். நீ வேணுமா போய் குளிச்சுட்டு வா. நான் பார்த்துட்டு உனக்காக தோசை ஏதாவது ஊற்றி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "இல்லை எனக்கு இப்போதைக்கு எது வேணாம். காலைல நான் டீ குடித்ததே எனக்கு போதும். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் போய் குடிச்சிட்டு வரேன். சரி நீ டிவி பார்த்துட்டு இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள இங்கே விட்டுட்டு அவங்க குளிக்க போயிடுவாங்க. குளிக்க போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறது, அந்த அ நார்மல் நைட் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க குளிச்சுட்டு வெளில வருவாங்க. வெளில வந்ததும் மித்ரா வந்து அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்ருக்கும்போது அவங்க அவங்க வந்துட்டு, "ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சும்மா சாங்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன், கேட்டுட்ருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. "எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "சொல்கிறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. சரி இவ என்னத்துக்கு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அவங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. தண்ணி நல்லா ஒழுகும் அவங்களுடைய முடியிலேருந்து, ஹேர்லேருந்து நல்லா ஒழுகும். "ஏய் குளிச்சுட்டு வந்தா டவல் கூட தலைக்கு கட்ட மாட்டியா? இப்படி தான் இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, மித்ரா திட்டிக்கிட்டே அவங்க அந்த டவலை எடுத்து அவங்களுக்கு தலையில கட்டிவிட்டு, அத உட்கார வச்சு துவட்டி விடுவாங்க. "குளிச்சுட்டு வந்தா தலை கூட துவட்ட மாட்டியா? தண்ணி கூட பாரு எப்படி ஊத்துதுன்ட்டு. இப்படி இருந்தா சளி பிடிக்காதா? தலை கோ தலை ச்சீ தண்ணி கோத்துக்காதா? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, திட்டிக்கிட்டே அவங்களுக்கு அந்த தலையெல்லாம் இது பண்ணி விட்டுட்ருப்பாங்க. அந்த தலை துவட்டி விட்டுட்ருப்பாங்க. அவங்களும் அத சைலண்ட்டா ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மித்ரா சாரி தரணி வந்து ரசிச்சுட்ருப்பாங்க. மித்ரா வந்து தலை துவட்டிட்ருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் இல்லையா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்கார வச்சு, அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க தலை துவட்டிட்ருப்பாங்க. கண்ணாடியில வந்து இவங்க அந்த தலை துவட்டுறத அவங்க வந்து தரணி வந்து பார்த்துட்ருப்பாங்க அவங்க தலை துவட்டுறத. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, தலை துவட்டி முடிச்சுட்டு, அந்த கை தலைக்குள்ள விட்டு நல்லா அது எப்படி சொல்றது? அதோட முடிக்குள்ள கைய விட்டு கோதி விடுவாங்க. இது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா கோதி விடுவாங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா தொவட்டி விட்டு அடிச்சு சரி பண்ணி விடுவாங்க. அப்புறம் அந்த ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா? ஆ நமக்கு அந்த காலத்துல ஹேர் ட்ரையர்லாம் கிடையாது.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விசிறி மாரி இருக்கும்ல, அத எடுத்துவிட்டு லேசா தூவி விட்டு இது பண்ணி விடுவாங்க. அப்புறம் "சாம்பிராணி போட்டுமாடி?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "ஆமா, இது ஒரு முடி. இதுக்கு நீ சாம்பிராணி வேற போடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "சும்மா கேட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஷாம்போட வாசம் வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு, மித்ராவுக்கு. "ஏய்! நல்லா இருக்குடி வாசனை. என்ன ஷாம்பு போட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "தலைக்கு போடுற ஷாம்பு தான் போட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "கிண்டல் தாண்டி உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த முடியெல்லாம் காய வச்சுட்டு, "சரி விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டி விட்டு இவங்க எழுவாங்க. எழுந்ததும், "ஏன்டி என்னாச்சு?" அப்படி சொல்லுவாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவல் வந்து அங்கேயே காய போட்டுட்டு, "இங்க வா வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, பெட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உட்காருவாங்க தரணி. "பரவாயில்ல நீ சொல்லு, நான் இங்கேயே நிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க. "ஏன் இப்ப நீங்க வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏன் அங்க இருந்தாலும் ஒண்ணு தான், இங்க இருந்தாலும் ஒண்ணு தான். கேக்குதுடி சொல்லு. நான் அப்படியே உன் ஃபேஸ் பார்த்த மாரியும் இருக்கும். பரவாயில்ல நீ சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "பரவாயில்ல, உனக்கு என் ஃபேஸ் தெரிஞ்சா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வந்து என் பக்கத்துல உட்காரு வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சரின்ட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, கேஷுவலா பார்த்தீங்க அப்படின்னா, "ம் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தள்ளி அவங்க உட்காருவாங்க அவங்க கிட்ட. "ஏன் இங்க யாரு வரப்போறா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "யாரும் வரமாட்டாங்களே" அப்படி சொல்லுவாங்க. "அப்புறம் என்ன? ஏன் தள்ளி போய் உட்கார்ற? இங்க வந்து உட்காரு வா" அப்படி சொல்லுவாங்க. "இல்லடி பரவாயில்ல சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "பரவாயில்ல வா வந்து பக்கத்துல உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு அந்த முடியெல்லாம் கழட்டி விடுவாங்க இல்லையா? அப்போ அந்த கண்ணாடில அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ, அப்போ வந்து சின்னதா ஒரு ஐ கான்டாக்ட் போகும். ஸோ, ஐ கான்டாக்ட் போகும்போதே மித்ரா மேடம் டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க. அதனாலவே அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வந்து பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. நம்மளுடைய தரணி, "ஏய்! இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நீ வரியா இல்ல நான் வரட்டுமா?" அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "இல்ல, இல்ல வேண்டாம். நீ நீ அங்கேயே இரு. நான் இங்கேயே இருக்கேன். சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "என்ன சொல்லணும்? நீ பக்கத்துல வந்தா தான் நான் சொல்லுவேன். இல்லன்னா நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஏய்! இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் கீழ போறேன். நீ ரெடி ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிப்பாங்க. நம்மளுடைய மித்ரா மேடம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ போறதுக்காக எந்திரிப்பாங்க. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கள புடிச்சு இழுப்பாங்க. இழுத்து உட்கார வைப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த புடிச்சு இழுப்பாங்கல்ல, பெட்ல பொத்துன்னு கீழ விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அவங்க புடிச்சு இழுத்ததில பெட்ல விழுந்துருவாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்துட்டு, "எவ்வளோ நேரம் கூப்பிட்ட? அப்பயே ஒழுங்கா வந்திருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவங்க அந்த பெட்ல விழுந்ததும் கொஞ்சம் பயந்துருவாங்க மித்ரா. பயந்ததும் இவங்க இருந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, அந்த அவங்க அவங்க ஒரு பொசிஷன்ல படுத்திருப்பாங்க. இவங்க உடனே கைய தலைக்கு முட்டிச்சு குடுத்துக்கிட்டு, அந்த கைய தலையில எப்படி வச்சுப்பாங்கல்ல, அது ஒரு போஸ்ல. மிஸ்டர் ரங்கநாதர் சார் நம்மளுடைய காட் இருக்காருல்ல, கையில அப்படி படுத்திருப்பாரே, தலைக்கு முட்டிச்சுக்கிட்டு அந்த மாதிரி. இவங்களும் அவங்க பக்கத்துல இப்படி கை வச்சு படுத்துக்கிட்டு, "ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? எவ்வளோ நேரம் கூப்பிடுற? உனக்கு என்ன அப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "ஆ ஏன்டி எங்க உட்காந்தாலும் அது உன்கிட்ட தானே நான் பேச போறேன். ஆ முன்னாடி உட்காந்தாலும் நீ தானே தெரிய போற. ஆ சும்மா பக்கத்துக்கு வா, பக்கத்துக்கு வான்னு சொன்னேன். அதான் நான் கீழ போலான்னு கிளம்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க. "ஏன் இப்போ பக்கத்துல உட்காந்தா உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "ஒரு பிரச்சனையும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஒரு பிரச்சனை இல்லைன்னா வந்து உட்கார வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஆ உட்காந்துருக்கலாம். ஆனா அது அது வந்து அப்படின்ட்டு அவங்க உளர ஆரம்பிச்சுருவாங்க மித்ரா. உளர ஆரம்பிச்சதும் இவங்க வந்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க பக்கத்துக்கு போவாங்க. அப்போ வந்துட்டு, "ஏய் என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "என்ன பண்றேன்னா?" "எதுவும் பண்ணலையே இப்போ வரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எதுவும் பண்ணல அப்படின்னா, அ எதுக்கு இப்போ என் பக்கத்துக்கு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் வராம வேற யாரு உங்க பக்கத்துக்கு வருவா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வேர்டு கேட்டதும் மித்ராவுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி கான்ஷியஸ்க்கு வருவாங்க. "ஏய் என்னடி பண்ற? விடு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிப்பாங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள அழுத்தி புடிச்சு அந்த படுத்திருப்பாங்க இல்லையா? எந்திரிக்கும்போது இவங்களோட இன்னொரு கை அவங்க மேல போட்டு எந்திரிக்க விடாம அவங்கள புடிச்சு அழுத்திப்பாங்க. அழுத்துனதுக்கு அப்புறமா, "தரணி சொன்னா கேளு. அ ம் இது எதுவும் சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "என்ன சரியில்ல? எல்லாம் சரியா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க.
"ஏய்! நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதாடி?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஆ தெரியுதே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கத்துல போயிட்டு அவங்க படுத்திருப்பாங்க இல்லையா? உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட தலைய அவங்களோட கையில வச்சுட்டு, அந்த ஷோல்டர்ல வச்சுட்டு படுத்துக்கிட்டு, அந்த கைய அவங்க மேல மேல போட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க, "மித்ரா, என்ன இப்போ? நான் இப்போ உன்ன என்ன பண்ணிட்டேன்? எதுவும் பண்ணல. எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கு. உன்கிட்ட நான் சொல்லணும். உன்கிட்ட பேசணும். என்னால அதெல்லாம் வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது. வேற யார்கிட்டயும் என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ லைஃப்ல நீ சொன்ன, எப்பவுமே நாம இப்படியே தான் இருப்போம். இதுக்கப்புறம் நாம யாரும் நம்மள பிரிக்க மாட்டாங்க. அ யாராலயும் நம்மள பிரிக்க முடியாது. நீயும் நானும் நெனச்சா மட்டும் தான் பிரிக்க முடியும்னு நீ சொன்ன. பிரிய முடியும்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ நாள் இப்படி தானே இருந்தோம். இப்போ மட்டும் என்ன உனக்கு? என்ன பிரச்சனை? நீ ஏன் என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு தரணி கேட்டதும், இந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கிட்ட ஆன்சரே இல்ல. அ ஒரு மாதிரி இந்த கில்ட்டினஸ்ல ஃபேஸ ஒரு மாதிரி டல்லா வச்சுப்பாங்க. "இங்க பாரு மித்ரா, நான் இதுதான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன். ஆனா நீ கேட்கல. இப்போ எதுவுமே நம்ம கையில இல்ல. எல்லாமே நம்ம கை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, இதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட வேணான்னு சொன்னாலும், அது சரியா இருக்காது. இதுக்கப்புறம் நான் இத பத்தி பேச போறதும் இல்ல. அண்ட் நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த பெர்சன நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க கேட்க கேட்க ம் மித்ராவுடைய கண்கள்ல இருந்து தண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா கொட்டும் அப்டியே. ஏன்னா உங்களுக்குள்ளயும் பெயின் இருக்குல்ல. அவங்களுக்குமே தரணிய விடுறதுல மனசு இல்ல. பட் வேற ஆப்ஷன் இல்ல அப்டிங்கிறதுனால பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ணு தண்ணி வந்து அப்படியே ஊத்தும். ஊத்தும்போது அத பார்த்துட்டு உடனே தரணியும் இருந்துட்டு, அந்த கண்ணு தண்ணிய தொடச்சு விட்டு, "ப்ளீஸ் அழுகாத. இதுதான் நம்ம லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அத யாராலயும் மாத்த முடியாது. சரியோ, தப்போ, தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஒண்ணு புடிச்சுச்சு. உனக்கும் என்ன புடிச்சுச்சு. எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ பிரியிற சிச்சுவேஷன்லயும் நம்ம இருக்கோம். இதையும் நம்ம எதிர்பார்க்கல. மேபி இதெல்லாம் நடக்கும்னு நாம எதிர்பார்த்திருந்தோம். இப்படிதான் இருக்கும். நமக்குள்ள இவ்ளோ பெயின் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா, அப்பவே இத வந்து எனக்குள்ள நானும் வளர விடாம பார்த்துருப்பேன். நீயும் அப்படியே இருந்திருக்கலாம். பட் இதோட ஆழம் நமக்கு தெரியலையே! எல்லாமே கைய மீறி போயிருக்கு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப எமோஷனலா 2 பேரும் சாரி தரணி பேசிட்டு இருப்பாங்க. மித்ரா கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பேசிட்டே இருக்கும்போது, தரணிக்கு அவங்க மனசுல இருக்கிறது எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. மித்ராவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஏன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கேட்டாங்க. வேற ஆப்ஷன் இல்லாம இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற பெயின் அந்த பெயின் அவங்களுக்கு கண்ணீரா வெளில வருது. வார்த்தைகள் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ, அப்போ தரணி இருந்துட்டு ஃபைனலா ஒரு வேர்டு சொல்லிடுவாங்க. அந்த வேர்ட கேட்டதும் மித்ரா அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங் ஆயிடுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "லைஃப்ல எனக்குள்ள என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு உன் கூட ஒரு நாள் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த வேர்ட கேட்டதும் அவங்களுக்கு ஷாக் ஆயிடும். "ஏய் நீ என்னடி பேசுற?" அப்படி அந்த ரியாக்ஷன வந்து அவங்க பார்ப்பாங்க. ஆமா, நான் ஆசைப்பட்டது எனக்கு தப்புன்னு தெரியல. நான் உன்ன ஸ்டில் நவ் மனசார நேசிக்கிறேன். ஸோ நீ எனக்கு வேணும். ஒரு நாளாவது நான் உன் கூட இருக்கணும். உனக்கு நான் சொந்தமாகணும். அந்த ஒரு நாள் நான் என்னோட ஆயுள் முழுசும் உன் கூட வாழ்ந்ததுக்கான எனக்கு சமமா தெரியும். அதனால நான் உன் கூட ஒரு நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போதான் நித்ரா ஃபர்ஸ்ட் டைம் வாய திறந்து பேசுவாங்க. அதாவது இந்த இன்சிடென்ட் இவ்ளோ எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது, இப்ப சொல்லுவாங்க அவங்க, "நீ இல்ல நீ பண்றது தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு உன்ன பிடிக்கும். நீ என்ன விரும்பின, நானும் உன்ன விரும்பினேன். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உனக்கு தெரியும். ஸ்டில் நவ் என் மனசுல நீ மட்டும் தான் நெறஞ்சிருக்க. அதுவும் உண்மை. ஸோ, நான் பண்றது எனக்கு தப்பா தெரியல. எனக்கு நீ வேணும்."
ஆயுசு முழுக்க எனக்கு நீ தண்டனை குடுக்க போறியா? இல்ல, இந்த ஒரு நாள் உன் கூட வாழ்ந்த சந்தோஷத்த எனக்கு குடுக்க போறியா? அப்படின்ட்டு அவங்க கேட்டுருவாங்க. இவங்களுக்கு தலை சுத்திடும். என்ன என்ன பண்றதுன்னே இவங்களுக்கு தெரியாது. ஓகே சொல்லலாமா? நோ சொல்லலாமா? நோ சொன்னா தான் அவங்க அடுத்தடுத்தது கொஷின்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்களே! ஸோ அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம அவங்க சைலண்ட்டா இருப்பாங்க. இல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவிலே இருப்பாங்க. ஆனா தரணி வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்றதுல ரெடியா இல்ல. ஆனா அவங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நீ வேணும். உன் கூட நான் ஒரு நாளாவது இருக்கணும். எனக்கு அதுதான் ஹாப்பினஸ். என்னோட ஹாப்பினஸ் என்னோட லைஃப் லாங். இந்த ஹாப்பினஸ் எனக்கு எப்பவும் இருக்கணும். எனக்கு வேணும். என்னோட லைஃப்ல எது கிடைச்சிச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. நீ என் கூட இருந்த இந்த ஒரு நாள் என்னோட வாழ்க்கை முழுக்க எனக்கு அவ்வளோ சந்தோஷத்த குடுக்கும். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நெனச்சா, உன்னுடைய விருப்பத்தோட உனக்கும் இதில விருப்பம் இருந்தா ஓகே. இல்லன்னா வேண்டாம். அப்டின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்ல இருந்து அவங்களோட ஃபீலிங்ஸ எவ்ளோ சொல்ல முடியுமோ, அவ்ளோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஸ்டில் நவ் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்ருங்க. நான் நெக்ஸ்ட் என்ன நடக்குங்கிறத நான் நாளைக்கு சொல்றேன். ஸ்டில் நவ் உங்களுக்கு ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஷூர் நாளைக்கு ஃபைனல் நான் முடிச்சிருவேன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்டோரி கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ மறக்காம கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா, நியர்பை ஸ்டோரி கம்ப்ளீட்டுக்கு வந்துருச்சு இல்லையா? அதனால நான் கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஒப்பீனியன நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ். அந்த ஸ்டோரி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு ஸ்டில் நவ் ஃபீலிங்கா இருந்தாலும் ப்ளீஸ் கேட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.